என்ன படம் பார்த்தது? காந்தா படம் பார்த்தாங்க. நான் ரத்த கண்ணீர் எம்ஆர் ராதாவோட காந்தா படம் மாதிரி இருக்கும்னு நான் நினச்சேன். கட்சியில் பார்த்தா அந்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயத்தை தான் மேயப்படுத்தி எடுத்துருக்குறாங்க. செம்மையாக அந்த பின்ட்ராப் சைலண்டில் படம் செகண்ட் ஹாஃப்லாம் வேறு மாதிரி கிரைம் ஜானராக தூக்கின்னு போயிட்டான். ஆக்சுவலாக நிறைய படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பார்த்தே ஆக வேண்டிய ஒரு நல்ல படம். ராணாவும் துல்கர் சல்மானும் சேர்ந்து இந்த படத்தில் சம்பவம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி படங்களை ஆதரிக்க தான் 24 டெக்னீஷியன் குரூப்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்க எல்லாருமே வந்து நம்ம செய்கிறது ஒரு சமுதாயத்துக்கு விழிப்புணர்வான ஒரு விஷயம். ஒரு டேரக்டரு ஒரு ஹீரோவை உருவாக்குறான்னா அவன் வந்து மேலே ஏறி போயிட்டு அப்புறம் டேரக்டரை கண்டுக்காமல் போகிறான். ஆனால் அந்த டேரக்டரு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல ஹீரோவை உருவாக்கணும், அவன் நாளைக்கு கட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் நடிக்காதான்னு ஒரு வார்த்தை சொல்லுவ போல அதை எல்லா நடிகரும் செருப்பால் அச்சா மாதிரி இருந்து அவ்வளோ அருமையாக பக்காவாக சொல்லி ஒரு நடிகரை தான் வாழ்நாள்லையும் நல்லா சினிமாவில் எப்படி நடிக்கிறியோ அதே மாதிரி வாழ்நாள்லையும் நல்லவனாகவே இருக்கணும்டா அப்படின்றத சொல்கிறது படம் தான் இந்த படம். இதில் பார்த்தீங்கன்னா படத்தை விட்டு ஆஃபில் வந்து நம்ம பார்த்தோன்னா கிரைம் ஜானர் படமானா கிரைம் ஜானரில் இருக்கும், கிறிஸ்டன் டேர்ன்ஸ் ஒன்றாலும் இருக்கும், பீரியாட்டிக் ஃபிலிமு அந்த மாதிரி ஒன்றாலும் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் மூவி படமானா அதுவும் இருக்கும், லவ் போர்ஷன்லேருந்து எமோஷனல்லேருந்து ஆக்டிங்லேருந்து எல்லா ஸ்கோப்பும் பக்காவாக கலக்கிற அளவுக்கு பக்காவாக இருக்கும் இந்த படம். ஐயோ என்ன சொல்றது, நான் இந்த மாதிரி ஒரு ஆக்டிங்கை பார்த்ததே இல்லை. அவங்க அப்பா கூட கேரளால தான் ஒரு வட்டத்துக்குள்ள தான் சுற்றி தெரியும். அவன் எப்படியும் இந்தியா லெவலில் சுற்றுவான். ஏற்கனவே ஒரு வெப் சீரிஸில் அடிச்சு கலக்கியிருக்கா போல இந்தியா லெவலில். பட் ஆனால் துல்கர் சல்மான் நானும் விளையாட்டாக நினச்சிட்டேன். ஒரு சீனில் நடிப்பா போல பாருங்க, மார்க் பண்ணி அப்படி ஆக்ட் பண்ண சொல்லுவாங்க. அதுவும் அந்த டேரக்டர் விஷயத்தில் எப்படி சார்பட்டால நம்ம வாத்தியார் நடிச்சாரோ இந்த படத்துக்கு மெயினாக சமுத்திரகனி அந்த மாதிரி நின்னார் இந்த படத்தில். அவ்வளோ டேரக்டரா அந்த போர்ஷன் கட் பண்ணி இங்கே மார்க் போடுறான், அடுத்த மார்க் போடுறான்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் இப்படிலாம் நடிக்கணும்னு இவன் என்ன பண்ணுவான்னு அது சிங்கிள் டேக்கில் பண்ணானா இல்லை உண்மை அதுக்கு 100 டேக் வாங்கியிருந்தாலும் ஒர்த்து. அந்த ஒரு சீனுக்காக தான் துல்கர் சல்மான் நேஷனல் அவார்டு வாங்குவான்னு நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருப்பான் படத்தில். அதுக்காக நம்ம மறுபடியும் படம் பார்க்கலாம், அந்த சீனே பார்க்கலாம், அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பான். ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டெபியூ மூவி தான். நான் பக்காவா அந்த பொண்ணு கலைக்கிச்சு கீர்த்தி சுரேஷ் அச்சில் வார்த்த மாதிரி அதே டைல மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. பக்காவா அந்த பொண்ணு பர்மா கேரக்டராக இருந்து அது ஒரு மாற்றி காட்டுறதும் அழகாக இருந்தது. அந்த பொண்ணோட அழுகையும் சிரிப்பையும் நம்மளுக்கு அது மிரர் மாதிரி காமிச்சுது, நம்மளுக்கும் அந்த ஃபீல் கனெக்ட் ஆச்சு. முதல் படம் மாதிரி கண்டிப்பாக தெரியல, இந்த பொண்ணு 10வது படம் மாதிரி பண்ணியிருக்கு. கண்டிப்பாக இந்த பொண்ணுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அதை முடிச்சுட்டு வரப்போ கேள்வி கேட்டப்போ அந்த ஹீரோயின்கிட்டே சொன்னேன், நீ உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குமா, ரொம்ப நன்றி நான். ஸோ அந்த பொண்ணுக்கு உண்மையாலுமே பெரிய எதிர்காலம். சமுத்திரகனி சொன்ன ஒரு மேடையில் இந்த படத்துக்கு பின்னாடி என்ன நீங்க பாக்குற பார்வை உண்மைதான் 100% உண்மை. சமுத்திரகனி ஒரு டைரக்டர், ராடன் பிக்சர்ஸ்ல நிறைய வந்து சீரியல்லாம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு, அப்படின்றது நிறைய படங்கள்ல நடிச்சிருக்கிறாருன்றதோட இந்த படத்துல தான் ஒரு மரியாதையும் வந்து வந்தார். எப்படி ஒரு நாசர் அப்படின்னு ஒரு மரியாதை வந்தது பார்த்தீங்களா, பசுபதினா ஒரு மரியாதை வந்து அந்த மாதிரி ஒரு மரியாதை இந்த படத்தில் இவருக்கு வந்திருக்கு. பெரிய விஷயம். சமுத்திரகனின்ற பேருக்கு ஒரு மரியாதையை கொடுக்குற அளவுக்கு ஒரு பிராண்டானார் இந்த படத்துலன்னு சொன்னோம். இது வந்து சினிமாக்காரங்களுக்கான, இது கோடம்பாக்கத்து மக்களுக்கான, இது 24 யூனிட்டுக்கான, இது சினிமாவை நேசிக்கிறவங்களுக்கான படம். இந்த படத்தை மிஸ் பண்ணால் இவங்களுக்கு தான் பாதிப்பு. மற்றபடி இது டைம் இதுவாக பார்க்குறவங்க, பொழுதுபோக்கு பார்க்குறவங்கலாம் இந்த படம் பார்க்குறது வேஸ்ட்டு. ஆனால் இது வந்து உண்மையாக லவ் பண்ணி தொழில் பண்ணுறவனுக்கு மட்டும்தான் இந்த படம் விளங்கும். படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த காலத்தில் நேரில் பார்த்தா சாமி கடவுளாக நடிப்பானுங்க. ஒருத்தன் ஸ்ரீராமராக இருப்பானுங்க, பின்னாடி போனால் 4-5 ஸ்டெப்னி வச்சுப்பானுங்க. இங்கே நல்லவனாக இருப்பானுங்க, பின்னாடி நான் வேறு மாதிரி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, அரசியல் பண்ணுவானுங்க. இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதா, நீ இங்கே அங்கேயும் அப்படி தான் இருக்கணும், இங்கேயும் அப்படி தான் இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். அது மட்டும் இந்த தேட்ரு உள்ள, நம்ம செட்டு உள்ள தேட்ரு உள்ள வர இருட்டில் பார்க்குற ஜனங்களுக்கு நீ எப்படி இருக்க, இன்னும் அதிகமாக நம்ம சொல்லிட போகிறோம். உண்மையாரு, நேர்மையாரு, கடுமையை செய், பலனை எதிர்பார்க்காத, எல்லாருக்கும் உண்மையாக அந்த மாதிரி விஷயங்களை தான் வேறு வேரியேஷனில் சொல்லுவோம்டா, பயமுறுத்துவோம். எல்லாமே கிளைமேக்ஸ் என்ன சொல்ல வரோம், உண்மையாக இருக்கணுன்றது தானே சொல்ல வரோம். அதை தான் நீ வெளியே இருக்கணும், அது ஏன்டா செய்ய மாட்டீங்கன்றத செருப்பால் அச்சாமல் சொல்லியிருக்கிறார் டேரக்டர். டெக்னிக்கல் வைஸ் பிளாக் அண்ட் ஒயிட் கிளாசிக் மூவி மாதிரி அந்த சைஸு, அதுக்கு போட்ட பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பக்கா ஒட்டிச்சு. ஆனால் அந்த டைமில் இந்த ட்ராலி தள்ளுறது, ஜிம்மி ஜிப்பு அது யூஸ் பண்ணுறது அதெல்லாம் பக்காவாக இருந்தது. அது லைட்டிங் கூட
இந்த லைட்டிங் பார்க்கறது அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. போற்றத்தக்க வகையில் இருந்தது. அதுவே ஒரு என்ன சொல்கிறேன்னா, இதுவே வந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு படம். இப்போத்தி ஆளுங்க கவனிக்க பேனரில் பழைய காலத்தில் அந்த பின்னாடி இயற்கை காட்சியை வச்சுட்டு நடிக்கிறது அதெல்லாம் அப்படியே கண் முன்னாடி பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. தாராளமாக ஒர்த்து. எனக்கு என்னென்னா ஏதோ ஒரு படத்தில் போய் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு வந்த ஒரு ஃபீல் கொடுத்துருந்த இந்த படம். அதுவும் தான் சொல்லணும். எல்லா போர்ஷன்லையும் காமிச்சது, எல்லாரையும் உட்கார வச்சு கேள்வி கேட்டது. அதுவும் ராணாவோட ஆக்டிங்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது. துல்கர் சல்மான் கலெக்டாக எக்ஸ்ட்ரானரி ஆக்டிங்கு. சமுத்திரகனி சொல்லவே வேணாம். இந்த படத்துக்கு இந்த மாதிரி படம் மறுபடியும் அவங்களால பண்ண முடியாது. அவ்வளோ அழகான படம். இந்த படம் யோசிச்சு அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கு நடிக்கணும்னு வந்தது. சினிமாவில் லவ் இருக்கிறவங்க ஒருத்தங்களால மட்டும்தான் இதெல்லாம் பண்ண முடியும். என்ன ரேட்டிங்? நான் வந்து 10க்கு 6 கொடுப்பேங்க. நன்றி.